அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 10ஆம் தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பிரதமர் நரேந்திர மோடிக்கு தி ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஏன்ஷியன்ட் வெல்விட்சியா மிராஃப்லிஸ் விருதை வழங்கிய நாடு எது? தி ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஏன்ஷியன் வெல்விட்சியா மிராஃப்லிஸ் விருதை வழங்கிய நாடு எது? ஆன்சர் நமீபியா நாடு தான் வழங்கியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி பார்த்திங்க அப்படின்னா பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக அங்கே போயிருந்தார். ஓகேங்களா? ஸோ 5 நாள் அரசு முறை பயணம் அப்படிங்கிறதுல போயிருந்தார். கானாவுக்கு ஃபஸ்ட்டு போனார், அடுத்தது டிரினிடாட் டொபாக்கோ அப்படிங்கிற நாட்டுக்கும், அடுத்தது அர்ஜென்டினாவுக்கு போனார், அதுக்கப்புறம் பிரேசிலுக்கு போனார் அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமீபியாவுக்கு கடைசியாக போயிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ பயணம் முடிச்சிடும். ஓகேங்களா? இந்த நமீபியா கொடுத்த உயரிய விருதை பெறும் முதல் இந்திய தலைவர் அப்படிங்கிற சிறப்பை பெற்றிருக்காரு. இது மாதிரியான உயரிய விருதுகளை 27 விருதுகள் நரேந்திர மோடி அவர்கள் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ 27 நாட்டோட உயரிய விருதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன விருது வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை போய் சேனலில் பாருங்கள். வெளிநாடு நாடாளுமன்றங்களில் உரையாற்றினதுலேயும் நரேந்திர மோடி முதலிடத்தில் இருக்கார். இது வரைக்கும் 17 நாடாளுமன்றங்கள் வெளிநாடு நாடாளுமன்றங்களில் உரையாற்றியிருக்கிறார். அடுத்த இடத்துல மன்மோகன் சிங் இருக்கிறாரு, 7 முறை உரையாற்றியிருக்கிறார். ஓகேங்களா? இரண்டாவது வினா, இந்தியா நமீபியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது? இந்தியா நமீபியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு? 4 ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமீபியாவோட தலைநகர் என்ன? விண்ட் ஹோக். ஓகேங்களா? விண்ட் ஹோக் அப்படிங்கிறது தான். அவங்களுடைய அதிபர் பேர் என்னென்னா, அவங்க ஒரு பெண். ஓகேங்களா? நெடும்போ நான்டி என்டி எயிட்வா அப்படிங்கிறவங்க தான் அந்த நாட்டோட அதிபராக இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே தான் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஸோ எந்தெந்த துறைகளில் அப்படின்னா, சுகாதாரம் மருந்துகள் துறையில் போட்டிருக்காங்க ஒரு ஒப்பந்தம். நமீபியாவில் தொழில் முனைவு மேம்பாட்டு மையம் நிறுவனத்திற்கான ஒப்பந்தம். இந்தியாவால் ஆதரிக்கப்படும் பேரிடர் முயற்சி உள்கட்டமைப்பில் கூட்டணி ஏற்படுத்துறதை பற்றி ஒரு ஒப்பந்தம். உலக உயிரி எரிபொருள் கூட்டணியில் நமீபியா இணையறதை பற்றி ஒரு ஒப்பந்தம். இந்த 4 ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. மூன்றாவது வினா, ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சஃபி கான் அப்படிங்கிறவர் தான். சஃபி கான் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். ஓகேங்களா? உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர். நான்காவது வினா, தி கிராண்ட் காலர் ஆஃப் தி நேஷனல் ஆர்டர் ஆஃப் தி சவுத்தர்ன் கிராஸ் இந்த விருதை வழங்கிய நாடு எது? நரேந்திர மோடிக்கு இது சேர்த்து தான் ஒரு 27 வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? தி கிராண்ட் கலர் ஆஃப் தி நேஷனல் ஆர்டர் ஆஃப் தி சவுத்தர்ன் கிராஸ் அப்படிங்கிற விருதை வழங்கிய நாடு எது நரேந்திர மோடிக்கு? பிரேசில் தான் இந்த விருதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே தான் 5 நாட்டுக்கு போனார், அதில் பிரேசிலுக்கும் போனார். ஸோ எல்லா நாடும் அவங்களுடைய நாட்டோட உயரிய விருதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது 5வது வினா, தேசிய மீன் உழவர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? தேசிய மீன் உழவர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? ஆன்சர் ஜூலை 10. ஜூலை 10ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. 2001 அந்த தினத்தை நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? மும்பையோட மத்திய மீன்வள கல்வி நிறுவனம் தான் ஃபஸ்ட்டு டைம் இதை கொண்டாடினவங்க. அவருடைய இனிஷியேட்டிவில் தான் நம்ம இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 6வது, எந்த மாநில அரசு நிரந்தர குடியுரிமை பெற்ற பெண்களுக்கு 35% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என அறிவிச்சிருக்கு? எந்த மாநில அரசு நிரந்தர குடியுரிமை பெற்ற பெண்களுக்கு 35% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என அறிவித்திருக்கு? பீகார் தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அங்கே எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதை நோட்டி நிறைய அறிவிப்புகள் அங்கே வெளியிடுறாங்க. ஸோ அதில் ஒரு அறிவிப்பு தான் இது. நிரந்தரமாக அங்கேயே ரொம்ப நாளாக இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான், புதுசாக வந்தவங்களுக்குலாம் கிடையாது. ஸோ அதன்படி 35% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.